எஃப்எம்ல போட்டே இருப்பாங்க ஒரு பாட்டு. கேட்க 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 உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து அது பிடிக்க போகும். மேபி அதெல்லாம் வந்து இயர் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது வந்து அந்த மாதிரி நீங்கள் கேட்க 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 வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும். சில பாட்டு வந்து கேட்ட உடனே பிடிக்கும். அது ஸ்டைல் ஆஃப் சாங்ஸோடைய இதுவுமே இருக்குது. இல்லை இப்போ எனக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ சப்கான்ஷியஸாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 3வது 4வது வாட்டி மேபி உங்களுக்கு திருப்பி கூட அது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிட் ஆகிற சாங்ஸுமே இருக்குது. ஆனால் ஒரு ஹிட்டை வந்து இப்போ உருவாக்கிட முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் அல்லது ஒரு பிஆர் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பாடலை ஹிட் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? அதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் மெரிட் இல்லாமல் யாருமே அது பின்னாடி சேர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதாவது வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பாட்டை, ஒரு ஒன்றுமே இல்லாத பலூனை எவ்வளோ ஊதினாலும் பெருசு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லா படமும், இப்போ எல்லா பெரிய படமும், இப்போ படத்துக்கு பேசுகிற அதே தானே. இப்போ எல்லா பெரிய படத்துக்கும் பெரிய ஸ்டார் வச்சு இது பண்ணி அப்சல்யூட்லி பாமான படங்களும் இருக்குது. ஆனால் அதுக்கான பிஆருமே பெருசாக பண்ணியுமே ஒரு லெவலில் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன தான் இந்த உளவியல் எவ்வளோ தான் கட்டமைக்கப்பட்டாலுமே கடைசியில் ரசிகன் எங்கேயோ ஒரு இடத்துல உஷாராக இருக்கான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ரசிகனை மதித்து தான் நான் இசையமைக்கிறேன். ஏன்னா ஓகே, இன்றைக்கி ஒரு பாட்டு ஹிட் ஆகலாம், ஃப்ளாப் ஆகலாம். நம்ம உண்மையிலே ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல பாட்டு ஒன்று பண்ணியிருப்போம், அது ஒரு வருஷம் கழித்து ஹிட் ஆகலாம். அந்த மாதிரி இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ரசிகன்ட்ட நம்ம நேர்மையாக இருந்துட்டா போதுமேன்னு தோணுது. மற்ற விஷயங்கள்லாமும் நம்ம பண்ணணும், மற்ற யுக்திகளையும் நம்ம கையில் எடுத்துக்கணும். இப்போ 10 பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம மட்டும் பண்ணாமல் இருக்கிறது நம்ம குழந்தை இல்லையே, நம்ம காதில் பூ இல்லை. ஆனால் அதை வந்து ஒரு ரீசனபிளான விஷயத்துக்கு, ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இந்த பிஆர் பண்ணுறோம், இவ்வளோ புஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரசிகனுக்கான நியாயமாவது அந்த பாட்டில் இருந்துடணும். ஏன்னா நம்ம அந்த உலகிற்குள்ளே தானே வரோம். இப்போ வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு பண்ண ப்ரமோஷன்ஸ், அதில் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே பிரமிச்சாங்க. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன படம் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கலெக்ஷனை பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா பேசினாங்க. சசிகுமார் சாருக்காகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எஃப்எம்ல போட்டே இருப்பாங்க ஒரு பாட்டு. கேட்க 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 உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து அது பிடிக்க போகும். மேபி அதெல்லாம் வந்து இயர் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது வந்து அந்த மாதிரி நீங்கள் கேட்க 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 வந்து உங்களுக்கு ஹிட் ஆகும். சில பாட்டு வந்து கேட்ட உடனே பிடிக்கும். அது ஸ்டைல் ஆஃப் சாங்ஸோடைய இதுவுமே இருக்குது. இல்லை இப்போ எனக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ சப்கான்ஷியஸாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 3வது 4வது வாட்டி மேபி உங்களுக்கு திருப்பி கூட அது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹிட் ஆகிற சாங்ஸுமே இருக்குது. ஆனால் ஒரு ஹிட்டை வந்து இப்போ உருவாக்கிட முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் அல்லது ஒரு பிஆர் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பாடலை ஹிட் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? அதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் மெரிட் இல்லாமல் யாருமே அது பின்னாடி சேர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதாவது வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பாட்டை, ஒரு ஒன்றுமே இல்லாத பலூனை எவ்வளோ ஊதினாலும் பெருசு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லா படமும், இப்போ எல்லா பெரிய படமும், இப்போ படத்துக்கு பேசுகிற அதே தானே. இப்போ எல்லா பெரிய படத்துக்கும் பெரிய ஸ்டார் வச்சு இது பண்ணி அப்சல்யூட்லி பாமான படங்களும் இருக்குது. ஆனால் அதுக்கான பிஆருமே பெருசாக பண்ணியுமே ஒரு லெவலில் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன தான் இந்த உளவியல் எவ்வளோ தான் கட்டமைக்கப்பட்டாலுமே கடைசியில் ரசிகன் எங்கேயோ ஒரு இடத்துல உஷாராக இருக்கான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ரசிகனை மதித்து தான் நான் இசையமைக்கிறேன். Behind It's Gopinath's Roundtable with Music Directors. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. 90+ active is new limit. Vivo V60 Zeiss Portrait So Pro.